ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாங்க. சூடான டீ காஃபி கூடையெல்லாம் ஈவினிங்க்கு இந்த காரப்பொரி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இந்த காரப்பொரி நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொரி வறுக்கிறதுக்கு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளை எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாங்க. பொரியை நம்ம இப்போ வறுக்க போகிறோங்க. இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு குவியலாக நான் பொரி எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொரி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பொரியை சேர்த்தாச்சு. மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க பொரியை. இப்போ பாருங்கள், நமக்கு மஞ்சத்தூள் எல்லாமே பொரியில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பொரியும் நமக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ ஒரு பொரி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா நம்மளுக்கு வறுபட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம அமுத்தி பார்க்கும்போது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த பதம் கரெக்டான பதம். இப்போ நம்ம வறுத்த பொரியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. பொரி வறுத்த அதே கடாயிலேயே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 கப்பு இது வறுத்த வேர்க்கடலை தாங்க. இருந்தாலும் நான் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலைனா ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது வேர்க்கடலை இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதுங்க, கருக விட்டுற வேண்டாம். கொஞ்சம் நமக்கு கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலையை எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ தனியாக எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்த அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலையோட கலர் நமக்கு மாறக்கூடாதுங்க. கொஞ்சம் அந்த வாசனை வரும், லைட்டாக நம்மளுக்கு வறுபடும் போது அந்த வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வேர்க்கடலை எடுத்து வச்சா அதே பவுலில் பொட்டுக்கடலையும் நான் எடுத்து வச்சிட்றேங்க. இப்போ அதே பேன்லேயே எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாங்க. இந்த எண்ணெயே கரெக்டாக இருக்கும். 5 பல் பூண்டு தட்டி நான் சேர்த்துருக்கேங்க. 6 வரமிளகா அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு சேர்க்க பிடிக்காது அப்படின்னா பூண்டுக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவுமே ரொம்ப வாசனையாக இருக்கும் காரப்பொரிக்கு. வரமிளகா வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. எனக்கு இந்த வரமிளகா சேர்த்து காரப்பொரியோடு செய்யும்போது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு, கருவேப்பிலை நல்லா நமக்கு கிறிஸ்பியாக வரணுங்க. அதே மாதிரி பூண்டும் நம்மளுக்கு எண்ணெயில் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது கறிவேப்பிலையும் பூண்டும் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு எண்ணெயில் கிறிஸ்பியாக வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இந்த பொரியில் உப்பு அதிகமாக இருக்குன்னா உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த பொரியில் கொஞ்சம் உப்பு இருக்குது. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா 2 நிமிஷம் வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதே மசாலாவில். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நான் நல்லா வறுத்துட்டேங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொரியை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க பொரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை பொட்டுக்கடலையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க. கருவேப்பிலை பூண்டெல்லாம் நமக்கு நல்ல கிறிஸ்பி ஆனனால பொரியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமில் இந்த காரப்பொரி வறுத்து வச்சுட்டு சூடான டீ கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரி.
நம்ம பொரி வறுத்த உடனே நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈவினிங் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போதும் இந்த பொரி வறுத்து வச்சோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த காரப்பொரி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.